நான் ரொம்ப 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 ஹாப்பி. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது பீஸ்ட்ல இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன், படம் நல்லா இருக்கணும் அப்படி. பீஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, லியோலாம் அதுக்கு மேல எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அந்த படத்துக்கும் அந்த அளவு ஒரு இது இல்ல. இந்த படம் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வந்திருக்கேன். படம் பிளாஸ்ட். வெங்கட் பிரபு செதற விட்டாப்ல படத்தை. அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே உங்களுக்கு அப்படியே விறுவிறுப்பா தான் போவோம். ஒரு சீனும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். சீரியஸா விஜய் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். படம் அப்படி இருக்கு. சீன்ல எஸ்கே வராப்ல, எஸ்கே ஒரு கேமியோ, அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க. கடைசியில ஒரு மங்காத்தா பிஜிஎம் போட்டிருக்காப்ல யுவன். படம் பாட்டுல வரும்போது ஸ்பார்க்கு இல்ல விசில் போட வரும்போதெல்லாம் நமக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. தியேட்டர்ல பார்க்கும்போது தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், பியூர் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். செம்மையா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப கவலையா இருக்கு, விஜய் சார் வந்து போறாப்லயே, இந்த மாதிரி விட்டு போறாப்லே ரொம்ப கவலையா இருக்கு. சீரியஸா சொல்றேன். படம் ஒரு சீனும் பிளாஸ்ட், வெடிக்குது, தெரிக்குது, அப்படியே பிளாஸ்டா இருக்கு. வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் மட்டுமே தனி படம் சார். கிளைமேக்ஸ் மட்டுமே தனியா. தோனி வராப்ல, தோனி ஸ்கிரீன் வருது. படம் ஃபுல்லா பிளாஸ்டா இருக்கு. ஏதாவது கேள்வி என்ன? ஆனா படத்துல தளபதி ஹீரோ இல்ல, இளைய தளபதி தான் ஹீரோ. வில்லன் இளைய தளபதி. படம் இனிமேல் இளைய தளபதி தான் சொல்லணும், தளபதினு சொல்லக்கூடாது. இளைய தளபதி நடிச்சிருக்காரு, எஸ்.ஜே. சூர்யாமன் நடிச்சிருக்காரு ப்ரோ. ஆக்டிங் வைஸ்லாம் பியூர் வில்லனிசம். நீங்க விஜய் வந்து இந்த மாதிரி விஜய் சார் நடிச்சிருப்பாங்க எதிர்பார்த்திருக்கவே முடியாது. நான் பாக்குறேன், அதாவது தளபதி அந்த வயசான விஜய் கேரக்டர் வந்து ஒரு பார்க்கும்போது சட்டலா இருக்கும். இளைய தளபதி வர ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் உங்களுக்கே என்ன இப்படி நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி வெறித்தனமா நடிச்சிருக்காப்ல. பிளாஸ்டா இருக்கு. விஜயகாந்த் ஸ்டார்டிங்கே கேப்டன் தான். படம் அதாவது புளியா சொல்லி வச்சதே கேப்டன்ல தான் வரதே, கேப்டன்ல தான் வரது. அதுவே ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் படம் ஒன்னோட கூஸ் பம்ப்ஸ். லேக்னா லைக் அப்பப்போ ஒரு சென்டிமெண்ட் சீன் வரும் ப்ரோ. ஆனா கொஞ்சம் லோ நடிப்போம், டப் டேக் ஆஃப் ஆகும். அப்படியே டிப் டு டப் இருக்கும். பயங்கரமா இருக்கு படம். அவர் வந்து அதாவது அப்பப்ப அந்த படத்துல வர்றதுக்கான ஏத்த மாதிரி சீன்ல வராப்ல. அதாவது கடைசியில ஒரு ட்விஸ்ட் வைப்பாப்ல அவரு. அதுவும் ஒரு நல்லா இருக்கும், ஃபன்னா. அதாவது அந்த விபி பாய்ஸோட இது வந்து அந்த குரூ வந்து பக்காவா ஆஸ் யூஷுவல் பயங்கரமா பண்ணிருக்காங்க. விஜய் சார் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சீரியஸா. அவர் ஏன் சினிமா விட்டு போறாரு, என்ன கதைனே தெரியல. அட்லீஸ்ட் அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு படம் விடணும் சீரியஸா. சீரியஸ்லி இஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அண்ட் வெங்கட் பிரபு ஹீரோ, ஹி இஸ் a ஹீரோ. அவங்களும் அதாவது அவங்களோட சீனுக்கு கரெக்டா ஆப்டா பண்ணிருக்காங்க. இன்னொரு சர்ப்ரைஸ், அந்த மட்ட சாங்க்கு த்ரிஷா அண்ட் விஜய் டான்ஸ் ஆடி இருக்காங்க. படம் பாட்டு மட்டும் அது மட்டும் தெரிக்குது. அதாவது ஸ்பார்க்கு விசில் போடு, இந்த மட்டை, இந்த 3 சாங் தியேட்டர்ல பார்க்கும்போது பிளாஸ்டா இருக்கு. விஜயோட டான்ஸ், அந்த இளைய தளபதியா வரதுல அவர் நடிக்கிறது டான்ஸும் தரமா இருக்கு. நான் இன்னும் இந்த வெறியா பிஜிஎம் அரட்டி விட்டாப்ல. பிஜிஎம் பிளாஸ்ட். அதாவது யுவனோட பிஜிஎம், மங்காத்தா பிஜிஎம் கடைசியில வரும். விஜய் கேப்பாரு நீ யாரு ஃபேன் அப்படின்னு. தலை அப்படின்னு ஒரு ஷாட் வரும், அதெல்லாம் பிளாஸ்ட். அப்புறம் அந்த ஸ்பார்க் ஸ்டெப்லாம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ப்ரோ. சீரியஸ்லி கோட் பிளாஸ்ட், வெரி குட்.